சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு மேயர் அவர்கள் தானே பதில் சொல்லணும். புரோட்டோகால் படி மேயர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். புரோட்டோகாலை பற்றி அதிகமாக நமக்கு கிளாஸ் எடுத்தவங்களும் மேயர் பிரியாக்கா தான். அதனால தான் அவங்கள புரோட்டோகால் பிரியாக்கா அப்படின்னு சொல்லி அன்போடி நிறைய பேர் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட மேயர் அவர்களிடம் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லணும்? உயர்த்தப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். அதான் துணை மேயர் பதில் சொல்லிட்டாங்கல்ல, அது இன்டர்னலாக நடந்த டிஸ்கஷன், அவங்க அலோகேட் பண்ணிட்டாங்க, அதை இப்போது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், இப்போ நீங்கள் சொத்து வரி உயர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது படப்படம் நடந்து வண்டியில் போய் அவங்க டோர் அடைச்சி வந்து ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா சார், இது புரோட்டோகால் இல்லை சார், இது புரோட்டோகால் அவங்க ஃபாலோவே பண்ணலை அப்படிங்கிறது தானே சார் அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சொத்து வரி உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறத விட கொஞ்சம் பேர் சொத்து வரி கூடுதலாக இருந்திருக்கு, அதை முழுவதுமாகவே இப்போ நாங்கள் தடுத்திருக்கோம், தடைப்படுத்தியிருக்கோம். அந்த பிரச்சனை அப்படிங்கிறது மக்கள் மறுபடியும் பரிந்துரைக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே மக்களுடைய பரிந்துரைக்கின் பெயரில் சொத்து வரி கூடுதல் அப்படிங்கிறது இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் செய்தி, அன்னை செந்தில் பாலாஜி அவர்களை எங்கே, அன்னை சேகர் பாபு அவர்களை எங்கே, இந்த இரண்டு பேரும் தான் இப்போ திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விகடன் உட்பட ஜூவிலிருந்து எல்லாருமே கேட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பலரும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது திமுக வெளியில் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல். கரூரில் இனிமேல் செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு பெருசாக நமக்கு எதுவும் காய் நகர்த்தல் செய்ய முடியாது. ஏன்னா கரூரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிற கட்சிகள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரூரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதுவும் அந்த 41 பேர் உயிரிழந்தது திமுகவுக்கு செம்ம பேக்ஃபயர். அந்த பேக்ஃபயர்லேருந்து இப்போ திமுக வெளியிலே வர முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இன்டர்னல் டீம் போட்டு அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு திமுக பக்கம். அதனால தான் திமுக கரூர் அவர்களுடைய, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்காக இருந்தாலும் சரி, ஜாமீனாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் முன்னுரிமை கொடுக்காம, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களே செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி பலரும் பேச ஆரம்பிக்கும் போது தான் உண்மையிலே நமக்கு ஒரு தோன்றல் வருகிறது. ஆமாம்ல, செந்தில் பாலாஜின்னு என்ன ஆனார், அவரை பற்றி ஏன் திமுக காரங்க யாரும் பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக விட்டு விலகி போகிறார் என்றால் அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தாவேகா பக்கம் சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. பிஜேபிக்கு பக்கம் இவர் போகிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் போகிறாருன்னா கூடவே திமுகவையும் உள்ளே கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஜேபியினுடைய அசைன்மெண்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்களுடைய அசைன்மெண்ட்டு திமுக அப்படின்னு சொன்னால் அது ஒரு கனெக்டிங் த டாட்ஸாக இருக்கும். அப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் அதற்கு அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி இன்றைக்கி தேநீர் விருந்து சபாநாயகர் கொடுத்தாங்க, அதில் அக்கா கனிமொழி அவர்கள் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான புகைப்படம் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புகைப்படத்தை பார்த்த நிறைய பேர், என்னங்க சார், தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய கூட்டத்துக்கு வராதவங்க ஒன்றியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சபாநாயகர் கூட்டத்துக்கு மட்டும் போயிருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பேர் தாவேகா மற்றும் காங்கிரஸ் இடையே குஜிலி மஸ்து செய்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அது என்னென்னா, நேற்று ஆதவர்ஜுனா, நேற்றுல முந்தானத்து ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு பேசினார். அந்த பேச்சின் அடிப்படையில் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து ஒருத்தர் பிரதமராக மாற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உடனே எல்லாரும் விஜய் அவர்களை பார்த்ததாகவும், விஜய் அவர்கள் திரும்பி ஒரு புன்முறுவல் சிரித்ததாகவும் செய்திகளை வெளியிட்டு, என்னங்க நீங்கள் போய் அப்பாவு அவர்கள், இதை கேட்டது யாருன்னா திமுகவினுடைய முன்னாள் சபாநாயகர், நம்ம அப்பாவு இருக்கார்ல, நம்மால் தான் யா, நம்மால் தான், நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அப்பாவு தான் என்ன தெரியுமா கேட்டிருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு விஜய் அவர்களை பிரதமராக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்திக்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி கிடையாதா? ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரதமராகக்கூடிய அந்த வாய்ப்பு வசதி கிடையாதா? ஏன் ராகுல் காந்தி அவர்கள் முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ராகுல் காந்தி ஐயா வேண்டான்னு சொன்னோம், நாங்கள் எங்கள் ஆசையை சொன்னோம், தென்னிந்தியாவிலேருந்து ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி ஆதவ் அவர்கள் சொன்னாங்க. அது அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டீங்க, ராகுல் காந்தி அவர்களுடைய மனசை புண்படுத்தாதா, ராகுல் காந்தி அவர்களுடைய கனவு இதனால் செதஞ்சு விடாதா அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா அவர்கள் கேட்டிருக்காங்க. பரவாயில்லையே, அப்பா அவர்களுக்கு சபாநாயகராக இருக்கிறத விட சிண்டு மூட்டி குஜிலிமத்து செய்கிறதுல நிறைய நல்ல அபிப்பிராயம் இருக்குது போலையே அப்படின்னு சொல்லி நாம் அதை கேட்டுட்டும் கேட்காத மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ மறுபடியும் வரலாம். இவங்களை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட, நான் போக மாட்டேன்டா, 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் அப்படின்னு சொல்லி வாண்டடாக வண்டியில் ஏறக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னு கேட்டால் ஐயா லியோனி அவர்கள் தான்.
இவரையா பாட புத்தகம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ முக்கியமான பொறுப்புகளில் திமுக போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கலைஞர் தலைவர் வண்டியில் போகிறார். அங்கே வந்து கருணாநிதி மெயில் ஃபீமேலுக்கு எம்எஃப் போடுவாங்கள்ல, எம் வயசும் போட்டாங்களாம். கீழே பாரதி எஃப் வயசும் போட்டாங்களாம். ஏய் கலைஞர் ஏதோ ஒரு ஃபிகரை கூப்பிட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்களாம். ஆர்எஸ் பாரதியை பாரதின்னு போட்டு ஃபீமேல் போட்டாங்களாம். ஃபிகரை கூப்பிட்டுட்டு போகிறதா சொன்னாங்கன்னு சொல்லி அதை பெருசாக அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக இன்னொரு டைலாகையும் பேசி அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க பாருங்கள். நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விலை மாதுவா, இப்படிலாம் பேசி பெண்களை இதை விட கொச்சை யாராலையும் பேச முடியுமா? பருவ விருந்தளிக்கும் பாவையா, பெண் உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய விலை மாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டதா ஒரு வசனம் எழுதினாராம். யார்? அவங்களுடைய தலைவர். நான் கிழவனாக இருக்கிற நான் எப்படி உங்களை கெடுக்க முடியும், குட்டிச்சவராக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படின்னா பாவைகளும் விலை மாதுக்களும் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை கெடுத்து குட்டிச்சவராக்குறாங்க. அதாவது பெண்கள் கெடுத்து குட்டிச்சவராக்குறாங்க. நான் ஒரு கிழவன், நான் எப்படி உங்களை கெடுத்து குட்டிச்சவராக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவர் பயங்கரமான கருத்தை உள்ளடக்கம் அடங்கிய ஒரு கருத்துக்கள் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்களே. இது கேவலம். இது கேவலத்தின் மகா கேவலம். இது பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல். அதை ரொம்ப பெரிய அளவில் தான் ஏதோ பெரிய சாகசத்தை செய்தான் மாவீரன், உணர்ந்தான் மாவீரன் அப்படிங்கிற மாதிரி கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்களே, எங்கேருந்துடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்களாடா சமூக நீதி முற்போக்குத்தனம்லாம் பேசிட்டு இருந்தீங்க, பெண்ணியம்லாம் பேசுவாங்க இதில். ஐயோ இப்போ இவனுக்கு பேசுகிற பெண்ணியம் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பொன்முடி அவர்கள் போட்டார், நாமம் பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார்ல, சொன்னதுனால இன்றைக்கி அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, அவருடைய வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கான். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவர் ஏதோ கனெக்டிங் த டாட்ஸை படிச்சிருப்பார் போல் நமக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க எப்போவுமே போகாத கனிமொழி அக்கா சபாநாயகர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி தேநீர் விருந்துக்கு போனாங்க, பொன்முடி அவர்களுடைய வழக்கை தள்ளி வச்சுட்டாங்க, ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்னையா தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக கூட இருக்காது, எதேஷா கூட நடந்திருக்கலாம். குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதை அப்படிங்கிற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாச்சுமா இருக்கும். சும்மா கொளுத்தி போடாதீங்க பாசு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு தள்ளி விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. சரி, அடுத்ததா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அடுத்ததா என்ன, ஒன்றுமே கிடையாது, எங்ககிட்ட திட்டங்களே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் திமுக அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தாவேகா ஒரு பக்கம் அதிகமாக போய் அடுத்தடுத்த விஷயங்களை சும்மா புலிப்பாய்ச்சலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினது தான். இந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய வருவாயை எப்படி பெருக்குவது, அதை பற்றியான பிரச்சனைகள் என்ன, இதை பற்றியான ஆலோசனைகளை எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு பேசி தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. இதில் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டால், சார் நம்ம எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதும் அதற்கான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதோடு மட்டும் நின்றக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க எதை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்லி தெரிந்து அதன் பிறகு அதை செய்வது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்ன அப்படிங்கிறத அவங்க செய்கிறதுனால ஒரு பக்கம் இதே மாதிரியான குழுவை ரகுராமராஜன் அவர்கள்லாம் வச்சு ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? மறந்திருக்க மாட்டோம் நம்ம எல்லாருமே. அப்படி ஏற்படுத்தின குழு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் நம்ம இங்கே எல்லாருமே தொய்வாக உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் இதெல்லாம் பரவாயில்லையே, தாவேக்கா ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் அந்த கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியில் இப்போ மீட்டிங்கையும் போட்டு அதை நேரடியாகவே நம்மகிட்ட கொடுக்குறாங்களே, செய்தியாக தாராங்களே அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் இன்னொரு செய்தியை நம்ம மறந்துட்டோமே, அக்கா ஜூலியெல்லாம் விஐபின்னு சொல்லி லியோனி அவர்கள் சொன்னாங்க. அந்த வீடியோ வேணால் நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். என் தங்கச்சி ஜூலி உட்காந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஜூலின்னு பேர் அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தன்னுடைய அருமையான குரலை எழுப்பிய அருமை தங்கை ஜூலியை விஐபின்னு சொல்கிற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சார் ஜூலி கிட்னி இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்காங்க, அதனால் இன்றைக்கி திமுக பக்கம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜூலி அவர்களுடைய வருகைக்கே பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அவங்கள விஐபி லிஸ்ட்டில் சேர்த்து அவங்க எவ்வளோ பெரிய குரல், அவங்க ஜல்லிக்கட்டில் எப்படி குரல் கொடுத்தாங்க தெரியுமா, அதே மாதிரி இப்போலாம் குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஜல்லிக்கட்டில் குரல் கொடுத்தாங்களா? ஒட்டுமொத்தமான கிரெடிட்டையும் தூக்கி ஜூலிக்கு கொடுத்து கடைசியில் ஜூலியை இந்த இடத்துல விஐபின்னு வரை கொண்டு வந்து லியோனி அவர்கள் ஏதோ ஒரு காய் நகர்த்துகிறார். அவர் காய் நகர்த்துவதை நான் மறுபடியும் அவருடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய பாடல் வரியுடன் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேணாம் அந்தளவுக்கு நம்ம கீழே இறங்கி போகக்கூடாது. ஆனால் லியோனி அவர்கள் சொல்வதும் செய்வதும் சரியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதே கூட்டத்தில் ஆர்எஸ் பாரதி வந்து பேசுகிறாருங்க. என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? சைதாப்பேட்டையில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் யாராலையும் கொண்டு வந்திருக்க முடியாது,
ஆனால் அவர் கொண்டு வந்தார். அவரெல்லாம் தோக்கடிச்சிட்டிங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுடைய உறவினர்கள், நோயாளிகள், சரியாகி போனவங்க ஓட்டு போட்டிருந்தாலே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்படிலாம் அவங்க தோத்துட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் நல்ல சாவே வராது. என்னையா இது? திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா நல்ல சாவு வராது, திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா நம்மலாம் முட்டாள்கள் ஆயிடுவோம், திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா நம்மலாம் தற்குறி ஆயிடுவோம், திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா கை காலெலாம் விளங்காமல் போயிடும். ஒரு முற்போக்குவாதிகள் பேச வேண்டிய வார்த்தையாடா இதெல்லாம்? விளங்காமல் போகான், நீங்கள் நல்ல சாவே வராது, மானம் கெட்டவனுங்க, மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படியா இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையாங்க? இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் பொறுத்திருந்து நாமளும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒன்று, இப்போ குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதைப் பொருள் அதுக்கான மிகப்பெரிய உறுதிமொழியெல்லாம் எடுக்கக்கூடிய வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு அரக்கன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை தான். ஸோ அந்த போதையிலிருந்து நம்ம குழந்தைகளையும் நாமும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான உறுதிமொழியை நாம் எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பது கூடுதலான தகவல். எது எப்படி இருந்தாலும் நல்ல சாவு கிடைக்காதுன்னு சொன்னவங்களும் பாவை, மங்கை, மாதுகை ஏதோ ஒன்று சொன்னார் லயோனி. அந்த லயோனியை நீங்கள் எப்படி போட்டு பழக்க போகிறீங்களாம் தெரியாது. பட் லியோனி அவருடைய வயதுக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மரியாதையை இழந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்புட்டு தான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். இனி நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.